மனதுக்கு மருந்து அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க இருந்தாங்க. ம் அழுதுகிட்டு இருந்தோம்னா ஆறுதல் சொல்றதுக்கு எல்லாம் இருந்தாங்க. ம் இப்ப இந்த காலத்துல மனதுக்கு மருந்து இப்ப நமக்கே இப்ப எங்க வயசுக்கு எல்லாமே தேவைப்படுது. ம் ஒரு பாட்டு இருக்குதுங்க சார். அது எடுத்துக்கலாம். பழைய பாட்டு, ஆறு மனமே ஆறு, ம் ஆண்டவன் கட்டளை ஆறு, அந்த பாட்டு எடுத்துக்கலாம். சரி. ரெண்டாவது, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் ம் உலகத்தில் போராடலாம். ம் ரெண்டாவது, நம்ம வடிவேல் சார் காமெடிங்க சார். நீங்க வீட்டுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ம் இந்த பசங்க டிவியை போட்டு அதை பாத்துக்கிட்டு இருப்பாங்க சார். ம் ம் அப்ப நம்மள அறியாமையே நானே சிரிச்சிருவாங்க சார். பயங்கரமா சிரிச்சிருவேன். சண்டை நடக்கும் போது சிரிக்கிறீங்களா? ஆமாங்க சார். சரி. பயங்கரமான சிரிப்பு வந்துருவாரு. அப்ப இப்ப பாருங்களேன், என்னால சிரிக்காம இருக்க மாட்டேங்க சார். நான் ரொம்ப என்ன நகைச்சுவை நினைச்சீங்க இப்போ? சார் நான் நினைக்கல, அவரை நினைக்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துருங்க சார். அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வடிவேல் சார. அவருடைய நகைச்சுவை எங்க மாப்பிள்ளை போட்டு விட்டுருவாரு. அப்போது சிரிப்பு நிக்கவே நிக்காதுங்க சார். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த சிரிப்பு மனசு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ரெண்டாவது, புக்ஸ் எடுத்துக்கணுங்க சார். ரூம்ல போய் படிச்சு நமக்கு பிடிச்ச கதைகளை படிச்சுக்கிட்டோம்னா மனசு கண்டிப்பா ஆறுதல் இருக்குங்க சார். சரிங்க, நல்லதுங்க. கேட்க முடியாது இந்த காலத்துல, யாரும் சொல்ற லெவல்ல இல்லைங்க சார். அவங்க குடும்பம், அவங்க வேலை, அதுக்கே நேரம் சரியா போயிருது. சரி, நல்லது ஜனவம்மா, நல்லது. நன்றி. நன்றி.